Hello friends, welcome to JBSM Cooking. இன்னைக்கு நாம லாக்டவுன் ஸ்பெஷல் இன்ஸ்டன்ட் கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். உங்களுக்கு கேக் செய்ய தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க சூப்பரான பர்த்டே கேக் ரெடி பண்ணிடுவீங்க. வாங்க நாம தேவையானதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு இந்த Pillsbury Choco Cake mix வாங்கி வச்சுக்கோங்க. இந்த சின்ன பேக் 100 rupees தான். இதுக்கு பின்னாடியே எப்படி செய்யணும்னு யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. அது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக்ல நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சாக்கோ கேக் மிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயே எந்த அளவுக்கு பால் ஊற்றணுமோ அதோட லெவலில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வாட்டி நோட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்லேயே இருக்குது, நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் சாக்லேட் கேக் மிக்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த பேக்லேயே பால் எவ்வளோ ஊற்றணுங்கிற அளவு போட்டிருக்காங்க 120 ml. அந்த அளவுக்கு அளந்துட்டு ஊற்றிக்கோங்க. கரெக்டாக 120 ml அளந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு கலந்து விடுறோமோ அந்த அளவுக்கு தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பேக்கில் 30 ml ஆயில் ஊற்ற சொல்லியிருக்காங்க. அதை ஒரு வாட்டி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற ரிஃபைண்ட் ஆயில் 30 ml ஊற்றிக்கோங்க. இதையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு இதை நம்ம கேக் மோடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் ஏதாவது அலுமினியம் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு 2 to 3 drops ஆயில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச கேக் மிக்ஸை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாற்றிட்டு இப்போ இதை நம்ம ஈவனாக ஒரு வாட்டி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 5 liters குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் 2 inch அளவுக்கு தண்ணி ஊற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஊற்றிட்டு இதுக்கு மேலே ஸ்டாண்டு வச்சு நம்ம செஞ்சு வச்ச கேக் மிக்ஸை இதில் வச்சிடலாம். வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 40 minutes வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சிடலாம். இதுக்கு விசில் போட தேவையில்லை. விசில் போடாமல் 40 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட 40 minutes ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கேக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ இது நம்ம ஒட்டாமல் வந்திருக்கா வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒட்டாமல் வருது. நல்லா கேக் வெந்துடுச்சு. இப்போ இதை 30 minutes நம்ம கூல் டவுன் பண்ணணும். 30 minutes அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 30 minutes ஆயாச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சூப்பராக உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம டாப்பிங்ஸ் கொடுத்துடலாம். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த 2 டாப்பிங்ஸும் பேக்லேயே கொடுத்துருந்தாங்க. பட் இன்றைக்கி நான் சாக்லேட் கேக்குங்கிறதுனால டைரி மில்க் டாப்பிங்ஸை யூஸ் பண்ணலான்னு யோசித்தேன். ஸோ டைரி மில்கை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. இது நல்லா உருகி நல்லா ஒரு ஜெல் மாதிரி வந்துடும். அதை நம்ம மேலே டாப்பிங்ஸாக இந்த மாதிரி போட்டுடலாம். உங்கள்கிட்ட சாக்கோ ஸ்ப்ரெட் இல்லைனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி டிசைனிங் வச்சுக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பர்த்டே கேக் மாதிரி. அதுக்கு மேலே நம்ம உங்கள் கொடுத்த டாப்பிங்ஸை போட்டுடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஓரங்கள் மட்டும். அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கடையில் வாங்குற கேக் மாதிரியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கேக் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? சப்போஸ் உங்களுக்கு கேக் செய்ய தெரியலையா? இந்த மாதிரி ஒரு பேக் மிக்ஸை வாங்கி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா JBSM குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.